வணக்கம். நான் மகேந்திரன். இந்த வீடியோல என்ன பார்க்கலாம்னா அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட எப்படி இன்வெஸ்ட்மென்ட் பண்றது? எதுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம்? அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு அசெட் பிளஸ் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. இது வந்து ஒரு சென்னை பேஸ்டு கம்பெனி தான். இவங்க வந்து ஏஎம்எஃப்ஐல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நானும் ஏஆர்என் நம்பர் எடுத்து ஏஎம்எஃப்ஐல ரெஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கேன். என்னோட நேம் மகேந்திரன் பழனிவேலு. இதில் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு இந்த பிளாட்ஃபார்மில் மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணிக்க முடியும். ஃபிக்ஸ்டு டெபாசிட், என்பிஎஸ் இது எல்லாமே பண்ணிக்க முடியும். சரிங்களா? இது வந்து ஒரு சேஃபான பிளாட்ஃபார்ம் தான். எந்த ஒரு சீட்டிங் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் இந்த வெப்சைட்லேயும் போய் செக் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே ரெஜிஸ்டர் உங்களுக்கு கேம்ப்ஸ் ஆன்லைனில் டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஆதார் கார்டு, பேனு, அப்புறம் உங்களோட பேங்க் பாஸ்புக் இந்த டீட்டெயில் இருந்தால் போதும். இதை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க முடியும். இதில் என்னென்ன பெனிஃபிட் மற்ற பிளாட்ஃபார்முக்கு இதுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆல் மியூச்சுவல் ஃபண்ட் செக்ஷன் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா வகையான மியூச்சுவல் ஃபண்டுமே இங்கே அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி டாப் மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் வரிசையாக செப்பரேட் பண்ணியும் பார்த்துக்க முடியும். சரிங்களா? லார்ஜ் கேபிட்டலில் இருக்க ஃபண்டு அப்படின்னா அது தனித்தனியாக நீங்கள் பார்த்துக்க முடியும். ப்ளஸ் இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பெனிஃபிட்னால், இதில் பர்ஃபார்மன்ஸ் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஃபேக்ட் ஷீட் ஒரே இடத்துல அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணணுன்னாலும் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் டெய்லி எஸ்ஐபி இருக்குது. அதாவது டெய்லி நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போடணுமோ அதை போட்டு நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண முடியும். இல்லை மந்த்லி பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ப்ளஸ் ஸ்டெப் அப் எஸ்ஐபி இருக்குது. அதாவது ஸ்டாப் அப் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஒரு 6 மந்த் ஒன்ஸோ 1 இயர் ஒன்ஸோ நீங்கள் இருக்கிற எஸ்ஐபியோட 1000 போட்டுட்ருக்கீங்க, 2000 போட்டுட்ருக்கீங்கன்னா அதை விட எனக்கு 100 ருபீஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை 1000 இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பை அமௌண்ட் பை பர்சன்டேஜில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி இதில் கண்டினியூ பண்ண முடியும். ப்ளஸ் உங்களுக்கு வேறெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு கால்குலேட்டர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. பாருங்கள், கால்குலேட்டர் லம்சம் கால்குலேட்டர், ரெகுலர் இன்கம் கால்குலேட்டர், எஸ்ஐபி ரிட்டர்னு. எஸ்ஐபி ரிட்டர்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போட்டிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் மந்த்லி பேசிஸில், இல்லை இயர்லி பேசிஸ் எத்தனை வருஷத்துக்கு. மந்த்லி 3000 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. ஒரு 10 இயர்ஸ் இல்லை 5 இயர்ஸ்க்கு வச்சுக்கோங்க. 5 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. நாமினலாக 12% வச்சுக்கிட்டு டாப் அப் வந்து ஒரு 20% பண்ணுறீங்க அப்படின்னா 1 இயர் ஒன்ஸ்ன்னு வச்சுக்குவோம். உங்களுக்கு எவ்வளோ கெயின் வந்திருக்கும். இதே 10 இயர்ஸ்னால் எவ்வளோ கெயின்னு பாருங்கள், இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். அப்போ 30 இயர்ஸ் 30 வருஷத்துக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு எல்லாமே காட்டும். சிஆர்னால் 10 crore 30 வருஷத்துக்கு 3000 ருபீஸ் எவ்ரி மந்த் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வருஷம் 20% இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு? 10 கோடி ரூபா நீங்கள் சேர்த்துருக்கீங்க மெச்சூரிட்டி வேல்யூ. சரிங்களா? அமௌண்ட் பேசிஸில் ஸ்டெப் அப் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எல்லா அட்வான்ஸ்டு டூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மற்றதும் கோல் செட்டிங், ரிட்டையர்மெண்ட் பேஸ்டு, எஜுகேஷன் பேஸ்டு, இஎம்ஐ, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு இது பேஸ்டாக நீங்கள் எல்லாமே கால்குலேட் பண்ணிக்க முடியும். இந்த கால்குலேட்டரில் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இது உங்களுக்கு ஃப்ரீ தான். லைஃப் லாங் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி டவுன்லோட் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு தேவையான எல்லா ரிப்போர்ட்டுமே பண்ணிக்க முடியும், டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் தனியாக மஹேந்திரா ஃபினான்ஸு, பஜாஜ், ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இவங்களோட ஹையர் டெபாசிட் ரேட்டில் இருக்க எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பார்த்திங்கன்னா இது வந்து அப் டு 7% வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மினிமம் டென்யூர் ஒரு வருஷத்துக்கு வச்சுருக்கணும். இந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரிஸ்க் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இதில் போய் நீங்கள் பண்ணிக்க முடியும். யூடிஐ ரிட்டையர்மெண்ட் சொல்யூஷனு இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இதுலேயும் எஸ்ஐபி பண்ண முடியும். மினிமம் 100லேருந்து ஃபண்டை நீங்கள் சூஸ் பண்ணிங்கனாலே போதும். மாதம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு இன்க்ரீஸ் பண்ணணும், ஒரு 6 மந்த்ஸ் ஒன்ஸோ வருஷத்துக்கு ஒன்ஸோ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டாப் அப் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், பெட்டராக இருக்கும். உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன்.
அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. இல்லைன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். 8012471071. உங்களுக்கு ஆதார், பேன், அப்புறம் உங்களோட பேங்க் பாஸ்புக் இது இருந்தால் போதும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். யார் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம். சரிங்களா? படிச்சிருக்கு தேவையில்லை அப்படின்னலாம் இல்லை. என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ.